வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசி பொறுத்தவரையில் சமநிலையாக ஒரு முடிவெடுக்கிற காலம்தான் இந்த வாரம் இவங்களுக்கு இருக்க போகுது. ரொம்ப நாளாக யோசனை பண்ணி வச்சுருந்த சில விஷயங்கள் இப்போது இவங்களுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். சில நேரங்களில் இது செய்யலாமா அது செய்யலாமா, இது 2 வழி இருக்கே, எந்த வழியில் போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அவசரப்பட்டு முடிவெடுத்து சிக்கலில் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக எது பண்ணலாம் சரியாக இருக்கும், எது நம்மளுக்கு அப்படிங்கிறத யார்கிட்டனா உங்களோட வெல்விஷர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு அதுபடி செயல்படுங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி நல்லபடியாக வெளியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கை நல்லா கவனிப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் புதிய பொறுப்பு கொடுக்கறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சிலருக்கு சில ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய புதிய அக்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓல்டு கஸ்டமர்ஸ் சிலதெல்லாம் புதிய பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தும். உங்களோட பார்ட்னர்ஸ் கூட பேசும்போது மட்டும் ஒரு தெளிவான முடிவோடு பேசுங்க. அது உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய அக்ரிமெண்ட்டு, புதிய கிளைண்ட்ஸ் கூட பேசுகிற பற்றி யோசனை அதிகமாக வரும். அது நல்லா யோசனை பண்ணி டெவலப்மெண்ட்டு நோக்கி போங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிதமாக இருக்கும். சில நேரங்களில் குடும்ப தேவைக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஓல்டு கலெக்ஷன் பெண்டிங் பேலன்ஸ் எல்லாம் இந்த வாரம் கலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு நிலம் தொடர்பாகவோ சொத்து தொடர்பானவோ ஒரு பேச்சுவார்த்தை வர்றதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம். அது நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கோங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தில் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும். கொஞ்சம் ஆற போட்டு முடிவெடுங்க. குடும்பத்தில் சில முக்கியமான பேச்சுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரியவங்க கூட ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. இந்த வாரம் எது ஒரு முக்கியமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சஜஷனோடு நீங்கள் ஒரு முடிவெடுத்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு அதிகமாக காத்திருக்கு. சில நேரங்களில் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கருத்து வேறுபாடு தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அது உதவியாக இருக்கும். ஃப்யூச்சர் பிளான் பற்றிலாம் கூட நீங்கள் சில நேரங்களில் பேசுவீங்க. அது சில நேரங்களில் வாக்குவாதம் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முதுகு வலி லேசாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா போதுமான ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது சின்ன சின்னதாக சீரான பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லை தியானம் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சிங்கன்னா, நெய் தீபம் ஏற்றி செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களோட புதிய இன்வெஸ்ட்மெண்ட் புதுசு நல்ல விஷயங்களுக்கு இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு 6ங்கிற நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். நம்பர் 6 உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் லைட் ரெட் கலரும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இதை பொறுமையாக கேட்டதற்கு. மீண்டும் நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நீங்கள் இதை பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி இதுவரையில் நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. நன்றி, வணக்கம்.